பலர் தினமும் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை மாறணும், எனக்கு காசு பணம் நிறையா வரணும், மதிப்பு மரியாதை கிடைக்கணும், சந்தோஷம் கூடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, நீங்கள் அதே மாதிரி இருந்தால் வாழ்க்கை எப்படி மாறும்? இது கொஞ்சம் கஷ்டமான உண்மை தான், ஆனால் உண்மை தான். பலர் வாழ்க்கை மாறுறதுக்காக, லக்குக்காக காத்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நல்ல நாளுக்காக காத்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு காத்திருக்காங்க. ஆனால் வாழ்க்கை மாறுற முதல் படி நீங்கள் மாறணும், அதுதான் உண்மை. அதே பழக்கம், அதே வாழ்க்கை எப்படி மாறும்? லேட்டாக எழுறது, திட்டமில்லாமல் வந்து ஒரு வாழ்வை வந்து தொடர்வது, அதுக்கப்புறம் ஃபோனில் ஆல்வேஸ் வந்து நேரத்தை வந்து வீணாக்கிறது, லேசி சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எந்த ஒரு டிசிப்ளினும் இல்லாமல் இருக்கிறது, இதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் எதிர்பார்ப்பது எப்படி சாத்தியமாகும்? அவங்க வாழ்க்கையை வாழுவாங்க, அதுவே அவங்க நாசம். ஸோ கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதே ரொட்டீனு, அதே எக்ஸ்கியூஸு, இதே மாதிரி பல வருஷம் அப்படியே போயிடும். ஸோ எப்படி வாழ்க்கை மாறும்? அடுத்தது காரணம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. டைம் இல்லைங்க, மணி இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்காதே, நம்ம வாழ்க்கை மாறாதே. ஓகே, அடுத்தது சின்ன ஒரு சேஞ்ச் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு டெய்லி ஒரு 30 நிமிஷம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுறது, ஒரு 1 ஹவருக்கு நல்ல ஒரு உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறத எழுதி வைக்கிறது, டெய்லி ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் வாக் போகிறது, சீக்கிரமாக ஏர்லி ஸ்லீப்பு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் ஃப்யூச்சரை மாற்றும். ஸோ இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நெகட்டிவ் சர்க்கிளில் இருக்கிற உங்கள் சுற்றி இருக்கிற சர்க்கிள், ரொம்ப சோம்பேறியான லேசி பீப்புள், இவங்கெல்லாம் நீங்கள் கீழே வச்சுக்கிட்டா எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆவீங்க? நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆனால் கூட அவங்க கீழே பிடிச்சி இழுத்து விடுவாங்களே. ஸோ அதனால் சுற்றமும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? ஒரு வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், யாரும் வந்து உங்களுக்கு லைஃப்பை செட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்களே உங்கள் லைஃப்பை செட் பண்ணால் தான் முடியும். அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆகும். ஆனால் இதுதான் நீங்கள் உண்மை, இதை தான் நீங்கள் பண்ணணும். இப்போது பெயின் இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அது பெயினாக தான் இருக்கும். சேம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் பெயினாக தான் இருக்கும். ஆனால் எந்த பெயின் நீங்கள் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ பெயின் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கும். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரொட்டீன் லைஃப்பை வந்து சேமாக அப்படியே ரிப்பீட்டடாக நவுத்திட்டு போக முடியும். ஆனால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாதுங்கிற பெயின் உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெயினாக தான் இருக்கும் இனிஷியலாக. ஆனால் உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பெட்டர் லைஃப் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் பெட்டர் ஹேபிட்டை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பெட்டர் ஹேபிட் வேணாம், ஆனால் பெட்டர் லைஃப் வேணும். அதுதான் ப்ராப்ளமே. அப்போது உங்களுக்கு காசு வேணுமா, யூஸ்ஃபுல் பர்சனாக மாறணுமா அப்படின்னா ஸ்கில்லை கற்றுக்கோங்க, ப்ராப்ளமை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா, மதிப்பு வேணுமா, முதல்ல உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நோ சொல்ல கற்றுக்கோங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க. நீங்களே ஒரு பவுண்ட்ரியை, ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் உங்களோட ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பீஸ்ஃபுல், உங்களுக்கு அமைதி வேணுமா அப்படின்னா தேவையில்லாத செலவை குறைங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஃபேக் பீப்புளை கட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதுங்க. பேட் ஹேபிட் இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல் மைண்ட் செட் உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 பர்சன் இருக்காங்க. பர்சன் ஏன்னு ஒருத்தங்களை வச்சுக்கோங்க, பர்சன் பின்னு ஒருத்தங்களை வச்சுக்கோங்க.
அவங்க 5 இயர்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பர்சன் பி டெய்லி 1 hour அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்? பர்சன் பி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பர்சன் பிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான எஃபர்ட், சின்ன எஃபர்ட்டாக இருந்தாலும் அந்த எஃபர்ட்டை போடணும் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஸோ வந்து இப்போது நீங்கள் பாஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் பாஸ்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட கவலை இல்லை. இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாழ்க்கை எப்பவுமே தானாக மாறாது. கேலண்டர் மட்டும்தான் மாறும். நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்கள் லைஃப் மாறும். ஸோ இப்போது இன்றைக்கி உங்களுக்கு புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ புதிய ஆள். உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வருது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ், மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்செப்டபிள் ப்ளஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இனிமேலும் கண்டினியூவாக பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.